பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அழகாக ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ணி கரெக்டாக கிளிப்பை போட்டு வச்சுட்டாங்க. நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த கிளிப்பை நீங்கள் அந்த ப்ரோமோ பார்த்தாவே உங்களுக்கு நான் சொன்ன ஆங்கிள் எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஒன்று. அடுத்து பிக் பாஸ் வந்து ஒரு எச்சரிக்கையே கொடுத்துட்டாரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு. அது என்ன எச்சரிக்கை அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து எப்படிலாம் திட்டம் போடலாம் அப்படின்ற சில பல டிஸ்கஷனும் சில பல அழுகையும் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். எனக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க காய்ஸ், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்சீன் ப்ரோமோக்குள்ள போயிடுவோமே. அன்சீன் ப்ரோமோல என்னன்னா சுபி விசஸ் சாண்ட்ராவோட மேட்டர் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சேர் கேட்க, நான் இந்த சேர்ல உட்கார்றேன், நீங்க வேற சேர் போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சுபி தான் அந்த சேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்துருப்பாங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர் சுபி, அதெல்லாம் பண்ண முடியாது, நீ எழுந்துருன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல சுபியோட மேலேயே போய் உட்காந்துருவாங்க. சுபிக்ஷா மேலேயே அந்த சேர்ல போய் உட்காந்துருவாங்க. நான் சொன்ன ஆங்கிள் அதில் கிளியரா காமிச்சிருப்பாங்க. 3 ஆங்கிள் இருக்கு, அந்த 3 ஆங்கிளுமே கரெக்டா காமிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 போடு இந்த இடத்துல நெஞ்சில நீங்க லாங் ஆங்கிளே இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஆங்கிள்லேயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோட விஷுவல்ஸ்ல. ஸோ நான் சொன்னது கரெக்டா? நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வர கிளிப்பை பார்த்துட்டு சொன்னீங்க, அந்த ஒரு கிளிப்பு மட்டும் கிளிப்பு கிடையாது, கையை தட்டுறது மட்டும் கிளிப்பு கிடையாது, அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்திருக்குன்னு நான் சொன்னேன்னா அது எல்லாமே அந்த ப்ரோமோவில் ஹைலைட் பண்ணிட்டாங்க பாருங்க. அதில் குறிப்பாக கையை தட்டினது மட்டும் காட்டல, இந்த ஒரு கிளிப்பை ஹைலைட் பண்ணி சாண்ட்ராவோட பிஹேவியரை அழகாக போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா அந்த இடத்துல அதை பண்ணியிருக்க கூடாதுன்றதான் நான் சொன்னேன், அது பண்ணது தப்பு. இன்னொரு பக்கம் சுபி அதை வந்து என்னது, சுபியோட வயிறு வலிக்குதுன்னும் போது சுபி அவங்க மேல உட்காந்தா மேல அப்படியே டைட்டா உட்காந்தா வலிக்காதா மக்கள்? எனக்கு புரியல, அது வலிக்காதா? அது வந்து அதை வச்சு அங்க பார்வதி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டிஸ்கஷன், இதுல சீப்பா கேம் விளையாடுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அங்கேயே நீங்க பார்த்துருக்கலாம் யாரு சிரிச்சா, அடிச்சுட்டு யாரு சிரிச்சாங்க, அந்த ப்ரோமோ விஷுவல்ஸ்லயே பாருங்க. அதெல்லாம் பற்றி இந்த ஸ்மைலிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிருக்கும். அது அவங்க பண்ணது தான், பண்ணாமலாம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஸோ அதில் கொஞ்சம் காம்னஸையும் தன்னிலே இழந்தது சாண்ட்ரா தான். இன்னும் சாண்ட்ராவை சுபிக்ஷாவுக்கு பிடிக்காது மக்களே. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ட்ராக்கே இருக்குது, ஒரு பெரிய ரெக்கார்டே இருக்குது. நீங்கள் அது எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வரலாறு சொல்கிறோம். சுபிக்ஷாவை அவங்க டைரக்ட் நாமினேஷன் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிமார்மிங் டேப்லெட் கொடுத்ததா இருக்கட்டும், இப்போ வந்து நடந்துக்கிற விதமா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி ஃபேக்டர் போகலாம். ஆனால் இதில் சுபிக்ஷா மேலே தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சுபிக்ஷாவும் என்ன பண்ணியிருக்கலாம், அது அவங்க போட்டன் சேருன்றப்ப மேபி கன்சிடரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன தாட் வந்துச்சு. மற்றபடி அந்த பொண்ணு வேற ஏதோ இவங்க நடந்துக்கிட்ட மாதிரி ஆர்ம்ஃபுல்லாவோ, அந்த பொண்ணு வாயில தான் பேசிட்டு இருந்தது. வாயில தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க வயிட்டு போடுறாங்களேன்றதுக்காக கால் மேலே கையை வச்சுது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஃபுல்லாக வயிட்டு அந்த பொண்ணு மேலே வயிட்டை போடுறாங்க. அந்த பொண்ணு கையை தூக்கி அவங்க தொட மேலே வச்சதுக்கு இவங்க காண்டாயிட்டாங்க. ஸோ நீங்கள் வயிட்டு போகிறது அப்போ சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஒரு தருணம் தான். ஓகே, இது ஒன்று. அடுத்ததாக லைவ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிரஜனு, பார்வதி மற்றும் கமருதீன் இந்த 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஆக்ஷன் காமிச்சோன்னே பாம்பு படம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி கமருதீன் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி கவுண்டர் போடுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு ஏதோ ஒரு வார் போற மாதிரி கலாச்சிக்கிறாங்க. ஸோ கமருதீன் இவர் செய்ய, அவங்க செய்யல, மாற்றி 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 அந்த சண்டைகள் சச்சரவுகள்ன்ற மாதிரி கலாயிலேயே போது வார். இப்படி ஒரு போயிட்டு கேரக்டரை பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன, அந்த ரோலை பற்றி ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடக்குது, பல விதமான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. உடனே கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷமோ என்னமோ கழிச்சு பிக் பாஸ் வந்துட்டார். வந்த உடனே ஸோ இங்கே கேரக்டரை பற்றி கொடுக்கப்பட்ட ரோலை பற்றியும் பேசக்கூடாது, கேரக்டரை பற்றியும் பேசக்கூடாது, அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவது ரொம்ப ரொம்ப தவறு, அதை வந்து வேற மாதிரி காட்டுவதும் தவறு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை பிக் பாஸ் வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ எந்த டாஸ்க்லையுமே பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸையோ பிக் பாஸ் சொன்ன விதிமுறைகளையோ முழுசா பயன்படுத்துறது இந்த சீசன்ல கிடையவே கிடையாது. முதல்ல உனக்கு டாஸ்கை புரிஞ்சு விளையாடுறானுங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. பால்ல என்ன பண்றாரு, கானா வினோத் அவருடைய கேரக்டர்ல கேம் விளையாடிட்டு இருக்காரு. டிஆரா அப்படின்ற ஒரு ரோல்ல ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்றதா என்னுடைய கேம்ன்றதை சொல்றாரு. இப்போ அவர் ஒரு கேம் விளையாடுறாருல, அந்த ஒரு கேமு இதுல ஆதிரை வந்து பர்சனலா எடுத்துட்டு வந்துட்டு வெளியே இருக்கிற மேட்டர்லாம் எடுத்துட்டு வந்தது யாரு? ஆதிரை அவுட் ஆஃப் கேரக்டர் போயிட்டு தான் சண்டைக்குள்ளேயே வராங்க. அப்ப அது வந்து பர்சனல்ல போயிருதுல. இது வந்து ஒரு கேம் பிளேல நடக்கிற சண்டைக்கும் நீங்க பர்சனல் எடுத்துன்னு வந்து பார்க்கும்போது அது டோட்டலி வேற ஒரு பார்வையில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த டாஸ்கை பொறுத்த வரையும் எவனுமே அது நியாயப்படி இருக்க மாட்டேங்கிறான். டப்புன்னு தேவைன்னா பர்சனல் எடுத்துன்னு வந்துக்கிறது, தேவைன்னா டாஸ்க்குள்ள. அதான்
இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன், தேவைன்னா டாஸ்க்கு தேவையில்லைன்னா பர்சனலு அப்படின்னா வேற நாங்கள் எல்லாத்தையும் கலந்து போட்டு விளையாடுவோம், கலந்து போட்டு அடிச்சு போன்ற மாதிரி அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கு, சில்லித்தனமா இருக்கு. ஒழுங்கா கொடுக்கப்பட்ட கேரக்டர்லயே இருந்து பேசுங்கடா, அதுல விட்டு ஏன்டா வெளியே வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுல விக்ரம் ஓரளவுக்கு நல்லா பண்றாரு, அந்த கேரக்டர்லயே இருந்துட்டு என்னதான் முரண்பாடு இதெல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு கேரக்டரை மெயின்டைன் பண்றது பாக்குறதுக்கு இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அடுத்து என்ன பண்றாங்க, சாண்ட்ரா இவ வேற அடிச்சுட்டான்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டா யாரு சுபிக்ஷா. அதை வந்து கனியும் கேட்டாங்க விக்ரமும் கேட்டாங்க, நீங்க இப்ப என்னதான் இருந்தாலும் பிசிக்கலா நீங்க அடிச்சிருக்க கூடாது, தப்பு, யாருமே பிசிக்கலா பண்றது தப்புன்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டாங்க. இப்ப சாண்ட்ராக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஓகே ஒரு நிஜமாவே நம்ம பண்ணிட்டுமா இல்ல நம்ம மேல இப்படி பண்றாங்களா, நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லை இப்பெல்லாம் பண்ணலன்ற மாதிரி கமருதன் கிட்ட சொல்றாங்க, பார்வதி கிட்ட சொல்றாங்க, வியானா கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குது. வியானா வந்து சொல்றாங்க அப்பெல்லாம் இல்ல விட்டுரு, அதுலயும் குறிப்பா பெரியவங்க சிறியவங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதையுமே வியானா கிட்ட அது எப்படி சொல்லலாம், பெரியவங்க சிறியவங்க இதெல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் போகுது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே சாண்ட்ரா ஒரு பக்கம் கதறி அழுகும் தருணங்கள், கண்ணில் கை வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டாங்க, ஒரு பக்கம் எமோஷனல் ஆகிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாகவும் விளைவாகவும் போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் சாண்ட்ராக்கு இருக்கிறது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமோ, ஏன்னா சுபிக்ஷா பொண்ணு வீக்கெண்டில் நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன், என்னன்னாலும் நான் வீக்கெண்டில் பேசிக்கிறேன்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டா. அப்படி போய் பேசினாலும் அந்த பொண்ணுக்கு தான் சாதகமாக வரா மாதிரி இருக்கு. இல்லை விஜிஎஸ்ஏ என் மச்சானோட ஆளுன்னா நான் சும்மா விட்டுருவேனான்ற மாதிரி சாண்ட்ராக்கு தீர்ப்பு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டியது இருக்கு அப்படின்றது நான் பார்க்குறேன். இது இந்த பக்கமா. அடுத்து என்ன பண்றாங்க, எப்படியாவது ஒரு திட்டம் போடுறோம், கனி அப்புறம் பிரஜன் இவங்கெல்லாம் உட்காந்து திட்டம் போட்டு எப்படியாவது செயல்முறைப்படுத்தலாம், எப்படியாவது அந்த சாண்ட்ரா மேட்டரை வச்சு மூவ் பண்ண முயற்சி பண்ணலாம், அப்புறமா இப்ப பண்ண வேண்டாம் அப்படின்ற டிஸ்கஷன் வருது. இல்ல இன்னொரு ஐடியா பண்ணிருக்கிறது என்னன்னா, நாளைக்கு இன்னைக்கு டாஸ்க்ல நம்ம தோத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரு டீலை போட்டுடலாம், அவனுங்க நம்மளது எடுக்கட்டும், நம்ம அவனுங்களது எடுப்போம், ஒளிச்சு வைப்போம், 24 மணி நேரத்துல எவன் தேடி கண்டுபிடிக்கிறானோ அவன் ஒரு மாதிரி வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு ரூலை ஒரு பிளானை போட்டிருக்காரு போல விக்ரம். உடனே அமித், எப்பா நீ இப்படி பண்ணனா பிக் பாஸே இழிவுபடுத்துற மாதிரி ஆயிரும்பா, பிக் பாஸே மதிக்காத மாதிரி ஆயிரும், அதை நீ பண்ணுவியான்னும் போது விக்ரம் பேக் அடிச்சிட்டான், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் நான் பிக் பாஸ் பேச்சு கேட்பன்ற மாதிரி ஒரு ஐடியா. இன்னொரு பக்கம் அமித் என்ன பண்றாருன்னா, அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை ஒட்டிடலாம், பாக்ஸை திறக்க முடிஞ்சா தானே கஷ்டம், அதை டைட்டா லாக் பண்ணி ஒட்டிட்டோம்னா பக்காவா இருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்கம் அமித்துக்குள்ள இருந்த அத்தனை ஆர்வத்தையும் வெளியே கொண்டு வந்து அதை போட்டு வச்சு செய்யலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போதுல. பரவாயில்லப்பா அமித்தே கொஞ்சம் சீரியஸா தான் யோசிக்கிற, பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் கேப்டன் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட், விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட்ல கேப்டனோட அசிஸ்டன்ட்ல அவர் வந்து நிறைய வேலைகள் வாங்குறாரு, அவர் வாங்க வேணாம்னு சொல்லுங்க, நீங்க வந்து வாங்குங்க, அவர் வந்து அதை வச்சு கேமுக்கு பயன்படுத்திக்கிறாருன்ற மாதிரி சாண்ட்ரா இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண கேப்டன் போய் அவங்க எச்சரிக்கை பண்ணி நான் வாங்கிக்கிறேன், நீங்க இந்த கேம் முடிவு நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா இருங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போயிருக்கு. இதுதான் லைவ்ல நடந்த சம்பவங்கள். கொஞ்சம் நிறைய மிஸ் ஆயிருக்கலாம், பட் மேபி இங்க கரண்ட் ஆஃப் ஆகுது, மழை பிச்சுக்குது, வருது போதுன்றது வீடியோ கரெக்ட் டைமுக்கு போடுறதே எனக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு, மன்னித்து விடுங்கள் ஐயா. பாய் கைஸ்.